One, two, three, four. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body love Krista. ஹானஸ்ட் வீட்டுக்கு வரியா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், சினிமா ஷூட்டிங் காரணமா வாக்களிக்கிறத தவிர்த்திருக்கீங்களா அல்லது கடைசி நிமிஷத்துல வாக்குச்சாவடிக்கு ரஷ் பண்ணி போய் வாக்களிச்சிருக்கீங்களான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. சினிமா படப்பிடிப்பு காரணமாக வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டளிப்பதை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இதுவரைக்கும் எனக்கு ஏற்பட்டதில்லை. அதே மாதிரி அவசரமாக வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடுவது என்னுடைய வழக்கம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மதியம் 2 மணிக்கு மேலே தான் ஓட்டுச்சாவடிக்கு போய் நான் வாக்களிப்பேன். அதுதான் என்னுடைய வழக்கம். கலை இயக்குனர் தோட்டாதரணி சருக்கு தோட்டான்ற அடைமொழி எப்படி வழங்கப்பட்டுச்சு அண்ட் என்ன காரணத்துக்காக வழங்கப்பட்டுச்சுன்னு மதுரையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. தோட்டாதரணியினுடைய குடும்ப பெயர் தான் தோட்டா என்பது. அவருடைய தந்தையினுடைய பெயர் கூட பார்த்தீங்கன்னா தோட்டா வெங்கடேஸ்வர ராவ். தெலுங்கில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு கலை இயக்குனராக பணிபுரிந்தவர் தோட்டா வெங்கடேஸ்வர ராவ் என்பதையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். கூலி திரைப்படத்தில் நடிகை பிரியங்கா மோகன் நடிச்சிருக்கிறதாகவும் பேங்காக் போர்ஷனில் அவங்க இணைஞ்சிருக்காங்கன்னு ஒரு தகவல்கள் உண்மையான யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்திலே பிரியங்கா மோகன் நடிப்பதை பற்றி இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வெளிவரல. விஜய் டிவி புகழ் நடிச்ச ஜூ கீப்பர் திரைப்படம் இந்த ஆண்டு வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவர் அடுத்து நடிக்கிற திரைப்படங்களை பற்றின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவரை சாய்வு சித்திர நிகழ்ச்சியில் பேட்டி காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. ஜூ கீப்பர் படத்துடைய தணிக்கை முடிந்தே ஓராண்டாகிறது. அப்படி இருந்தும் அந்த படம் இது வரைக்கும் வெளியே வரலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தின் தயாரிப்பாளர் சில பொருளாதார பிரச்சனைகளில் சிக்கி இருப்பது தான். இசையமைப்பாளர் வித்யாசாகர் சார் உங்களுக்கு நெருக்கமானவர்னா அவருடைய மகனை ஹீரோவா நடிக்கிறதுக்கு பரிந்துரைங்க சார். அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல், அவருடைய திறமையை வீணடிக்க வேணாம், இதுக்காக நீங்க அவரை பரிந்துரை பண்ணுவீங்களான்னு KGF இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை வித்யாசாகரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் உங்களுடைய பரிந்துரைகளை நேரடியாக அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதை தாண்டி நானும் நிச்சயமாக வித்யாசாகரை சந்திக்கும் போது உங்களுடைய பரிந்துரையை பற்றி அவரிடம் எடுத்து சொல்கிறேன். ஒரு பிரசவம் நடக்கிற வார்டில் 99.9% குழந்தைகள் நல்லபடியாக பிறக்குது, அம்மாவும் நலமா இருக்காங்க. ஆனால் ஒரு படம் 2-3 வருடங்கள் கருவில் இருந்து திரைக்கு வரும்பொழுது 7-10% படங்கள் தான் சக்சஸ் ரேட்னு சொல்றாங்களே, அப்புறம் எதுக்கு அதை டெலிவரி வார்ட் ஃபீலோட ஒப்பிடுறாங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. திரைப்படத்தினுடைய வெளியீட்டின் போது படத்தினுடைய விநியோகஸ்தர்களுக்கு படப்பட்டிகளை தர்றது தான் டெலிவரி என்ற அந்த காலகட்டத்தில் அழைக்க தொடங்கினார்கள். ஒரு பெண் தன்னுடைய பிரசவத்தின் போது எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறாரோ அதுக்கு சற்றும் குறையாத கஷ்டங்களை ஒரு படத்தினுடைய வெளியீட்டின் போது ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அனுபவிக்கிறார் என்பதை சுட்டி காட்டுறதுக்கு தான் ரெண்டையும் ஒப்பிட்டு பல பேர் பேசினாங்க. ஆனால் இப்போ சினிமா உலகத்தில் டிஜிட்டல் முறை வந்ததுக்கு பின்னாலே அது போன்ற பேச்சுக்கள் வெகுவாக குறைந்திருக்கின்றன என்பதுதான் யதார்த்தம். இந்தியாவில் எத்தனையோ நிறுவனங்கள் தங்களுடைய வரவு செலவு கணக்கை பொதுவெளியில வைக்கிறாங்க. எந்த ஒரு சினிமா நிறுவனமாவது தங்களுடைய லாப நஷ்ட கணக்கு GST பில்ஸ் எல்லாத்தையும் பொதுவெளியில வச்சிருக்காங்களா அல்லது ஃபியூச்சர்ல பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்த் லோச்சன் கேட்டிருக்காங்க. பொதுமக்களுடைய முதலீடை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் தான் அது மாதிரி பொதுவெளியிலே தங்களுடைய கணக்குகளையும் லாப நஷ்ட விவரங்களையும் தெரிவிப்பார்கள். பொதுமக்களுடைய முதலீடு இல்லாத நிலையில் எந்த கம்பெனி அப்படி பொதுவெளியிலே தங்களுடைய லாப நஷ்ட கணக்கை வெளியிட மாட்டார்கள். கூலி திரைப்படத்துல நடிகர் அமீர் கான் நடிச்சிருக்காரான்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. கூலி படத்தில் அமீர் கான் நடித்திருந்தார் என்றால் அந்த படத்துக்கு அது எவ்வளோ பெரிய விளம்பரம். அதை வெளில சொல்லாமல் யாராவது இருப்பாங்களா? நீங்கள் தயாரித்த மண்வாசனை திரைப்படத்துடைய ஸ்பூஃப் வெர்ஷனை விஜய் டிவியில் உள்ள சபா மசாலா வாசனைன்னு தயாரிக்கப்பட்டுச்சு. அந்த ஸ்பூஃப் வெர்ஷனை நீங்கள் பார்த்தீங்களா? அதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு நியூ ஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. விஜய் டிவியில் அந்த பதிப்பை நானும் பார்த்தேன். அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? தயாரிப்பாளரும் நடிகருமான பாலாஜியை நீங்கள் நேரில் சந்திச்ச அனுபவம் உண்டா? அவரை பற்றின தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு நியூயார்க்லேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. பத்திரிகையாளனாக இருந்த காலகட்டத்திலிருந்தே கே பாலாஜியை நான் நன்கு அறிவேன். பலமுறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் நடித்த பல சீரியல்களை பார்த்துவிட்டு என்னிடம் நேரடியாக பாராட்டி இருக்கிறார் பாலாஜி. பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளர் படப்பிடிப்பு தளத்தில் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருந்தவர் என்று கூட அவரை சொல்லலாம்.
நடிகர் சரத்குமார் நடிச்ச முதல் திரைப்படம் மிஸ்டர் கார்த்திகா அல்லது எங்க ஊரு மாரியம்மாவான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சரத்குமார் நடித்த முதல் திரைப்படம்னா அது கண் சிமிட்டும் நேரம் திரைப்படம் தான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் கூட. கண் சிமிட்டும் நேரம் படம் வெளியான ஆண்டு 1988. நீங்கள் குறிப்பிட்டிருக்க நம்ம ஊர் மாரியம்மா படம் வெளியான ஆண்டு 1991. நடிகர் அஜித் எப்போ அல்டிமேட் ஸ்டார் ஆனாரு அண்ட் யார் அவருக்கு அந்த பட்டத்தை சூட்டினதுன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அல்டிமேட் ஸ்டார் என்ற பட்டம் ரசிகர்களால் தான் அஜித்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த டைட்டில் முதலாக இடம்பெற்ற திரைப்படம்னா அது உன்னை கொடு என்னை தருவேன் என்ற படம். உங்க குருநாதரான பாரதிராஜா சார் கிழக்கு சீமையிலை திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு பாண்டியன் சாருக்கு கொடுத்த வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாரான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. கிழக்கு சீமையிலை படத்திலே என்னுடைய குருநாதரான பாரதிராஜா பாண்டியனுக்கு வழங்கியிருந்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் பாண்டியன் என்று தான் சொல்ல வேண்டும். இதுக்கு முன்னாடி ஷாருக் கான் வீட்டில் திருட முயற்சி பண்ணியிருக்காங்க. அடுத்து சல்மான் கான் வீட்டை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ சைஃப் அலி கானை தாக்க முயற்சி இருந்திருக்காங்க. எதனால ஹிந்தி நடிகர்கள் மேல இவ்வளவு தாக்குதல்? அவங்களுடைய பாதுகாப்பு வலுவானதா இல்லையா? கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்க அவங்க தங்களுடைய பாதுகாப்புல கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. இந்திய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கிலே அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட நடிகர்களுடைய வீட்டில் போதுமான செக்யூரிட்டி இல்லாமல் இருப்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. நடிகர் கஞ்சா கருப்பு இப்போ எப்படி இருக்காரு? சொந்தமா பட தயாரிப்புல ஈடுபட்டு நஷ்டத்துல இருக்கிறதா சொல்லியிருந்தாரே, அவருடைய கடன் எல்லாம் அடைச்சிட்டாரா? இப்போ ஏதாவது திரைப்படங்களை நடிக்கிறாரான்னு திண்டுக்கல்ல இருந்து ஷேக் கேட்டிருக்காங்க. படம் எடுத்ததனால் ஏற்பட்ட நஷ்டத்திலிருந்து கஞ்சா கருப்பு பெரிய அளவிலே மீண்டு விட்டதாக சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா படங்கள் நடிக்கிறதுக்கு அவருக்கு பெரிதாக வாய்ப்புகள் வருவதில்லை அப்படின்றது தான் உண்மை. நடிகர் விஜயகுமார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் நலமா இருக்காரா? அவர் இப்போ ஏதாவது திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்காரான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. விஜயகுமார் நல்ல உடல் நலத்தோடு இருக்கார். இப்போ அதிகமாக படங்களில் அவர் நடிக்கிறதில்லை. அவர் நடிக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவரை தேடி வாய்ப்புகள் வருவதில்லை. அவருடைய மகனான அருண் விஜய் இப்போ தமிழ் சினிமாவிலே ஒரு நல்ல இடத்துல இருக்கார். தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார் விஜயகுமார். நடிகர் விஜயனுடைய அரசியல் அலை எப்போ பெருசா பேசப்படும்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. விஜய் அரசியலில் முழுமையாக இன்னும் காலடி எடுத்து வைக்கல. அவர் அரசியலில் முழுமையாக ஈடுபட தொடங்கியிருக்கு. பின்னால நிச்சயமாக விஜய் அலை உருவாகும். சூர்யா அண்ட் சுந்தர்சி இந்த காம்பினேஷன் இப்போ வரைக்கும் அமையாதக்கான காரணம் என்னன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சுந்தர்சியும் தொடர்ந்து படங்களை இயக்கி கொண்டிருக்கிறார். சூர்யாவும் தொடர்ந்து பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். மிக விரைவிலே அவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு படத்துடைய ஷூட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் சென்சார் எல்லாம் முடிச்சு அந்த படத்தை வெளியிடாம கிடப்பில் போடுறதுக்கான காரணம் என்ன? அந்த படத்தை கிடப்பில் போடுறதுக்கு பதிலாக வெளியிட்டா ஏதாவது ஒரு வரவு இருக்கும் இல்லையா? அண்ட் அதை தாண்டி படத்துக்கு சிக்கல்கள் இருக்கும்னா என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன கணக்கை உங்களுக்கு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு படம் 5 கோடி ரூபாய் செலவிலே தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அதில் 1 கோடி ரூபா தன்னுடைய மூலதனமாக போட்டிருப்பார். மீதம் 4 கோடியை வெளியிலேருந்து கடன் வாங்கி அந்த படத்தில் போட்டிருப்பார். அந்த படம் முடிந்ததற்கு பின்னாலே வியாபார ரீதியாக அந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதிகபட்சம் 1 கோடி அல்லது 1.5 கோடி தான் அந்த படத்தினுடைய வெளியீட்டில் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது மீதம் 3.5 கோடி ரூபாய் யார் தருவது? இதில் 4 கோடி ரூபாயை முதலீடு செய்தவர்களுடைய வட்டியோடு சேர்த்திங்கன்னா அந்த தொகை 5 அல்லது 5.5 கோடி ஆயிருக்கும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த 1.5 கோடி அவங்களுக்கு கொடுத்தா அவங்க படத்தை வெளியிட ஒத்துக்குவாங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பல திரைப்படங்கள் இப்போது சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றன. அடுத்து இன்னொரு தகவல். இசைஞானி இளையராஜாவுடைய இசையிலே இனிமையான பல பாடல்களை பாடியவர் ஜென்சி. எத்தனையோ பாடல்களை இளையராஜாவுடைய இசையிலே நான் பாடியிருந்தாலும் ஜானி படத்துக்காக நான் பாடிய என் வானிலே ஒரே வெண்ணிலா என்று தொடங்குகின்ற பாடல்தான் எனக்கு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுத்தந்த பாடலாக அமைந்தது. அந்த பாடலின் தொடக்கத்திலே ஸ்ரீதேவி பேசுகின்ற மாதிரி ஒரு வசனம் வரும். அதையும் என்னையே பேச சொன்னார் இளையராஜா. அப்போது அந்த பாடல் ஒலிப்பதிவு கூடத்திலே ஒரு பக்கம் ரஜினி இருந்தார், இன்னொரு பக்கம் ஸ்ரீதேவி இருந்தார். அவங்க முன்னால் ஸ்ரீதேவி குரலிலே பேசுவதற்கு எனக்கு மிகுந்த தயக்கம் இருந்தது. அப்போது இளையராஜா தான் பரவாயில்ல பேசு என்று உற்சாகப்படுத்தி என்னை பேச வைத்தார். No, 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 no. Just listen. என்னுடைய குரலும் ஸ்ரீதேவியுடைய குரலும் ஏறக்குறைய ஒரே மாதிரி குரலாக இருந்ததுனால ரசிகர்களால் அந்த வித்தியாசத்தை உணர முடியவில்லை என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஜென்சி. அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் இயக்குனர் மகிழ் திருமேனி.
I am not here to fight. Officer down. மகை திருமணியை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்ததில் யாருடைய பங்கு அதிகம்? நம்ம பார்த்த படங்கள், நம்ம ரசித்த திரைக்கதைகள். ஸோ அப்படி பார்க்கும்போது டசன்ஸ், நிறைய ஆளுமைகள். உங்களை கலைப்பட வச்ச சம்பவம் உண்டு அதில்? அப்படி எதுவுமே இல்லை சார். ஏன்னா இந்த காலகட்டம் இருக்குல்ல சார், ஒரு வாய்ப்பை தேடி, ஒரு உதவி இயக்குனராக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை தேடி நம்ம முயற்சிக்கின்ற அந்த காலகட்டம், அதை காவியப்படுத்துறதுல வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை சார். இதை குளோரிஃபை பண்ணுறதுல. ஏன்னா எல்லாருமே பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.